அனைவருக்கும் வணக்கம். ஒரு வடிவேலு காமெடியில் மைக் 1, மைக் 2, மைக் 3, மைக் 4 எல்லாரும் வாங்கடாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் இல்லையா? அந்த மாதிரி நமக்கும் சோர்ஸ் 1, 2, 3ன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு என்னையா நடக்குது? ஆமாம், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா இல்லை உடையுமா? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையிற மாதிரியே சிக்னல் கொடுக்குறாங்களே, சண்டை ஒரு பக்கம் பயங்கர உக்கிரமாக போயிட்டு இருக்குது, 2 குரூப்பும் அடிச்சிட்டு இருக்குது, உடையிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ தேதிக்கு முன்னெல்லாம் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க 80%க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% திமுக கூட்டணியை உடச்சிக்கிட்டு காங்கிரஸ் போயிட்டு தாவேகா கூட கூட்டணி வச்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா அந்த சோர்ஸு? யாராச்சும் இந்த ஏற்கனவே வந்து டிவிகேக்கு ஆதரவாக போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற திருச்சி வேலுச்சாமி, மாணிக்கம் தாக்கூர் இவங்க சைட்லேருந்து யாரா சொன்னாங்களா அப்படின்னா இல்லைங்க. அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் இதை சொல்லக்கூடியவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா டிவிகேவை பெருசாக எடை போடாதவங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு முக்கியமான ஒருத்தர் டிவிகேவை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் வேல்யூ பண்ணுவார், கிரிட்டிசிசம்லாம் கூட வைப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசுவார். நல்லா ஒரு ஃபேமஸான ஒரு முகம்தான் அவர். சமீபத்தில் ஒரு என்ன சொல்கிறது, தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னது என்னென்னா 90% இந்த கூட்டணி உடையிறத நோக்கி தான் போயிட்டு இருக்குது, டிவிகே கூட தான் போயிடுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக நமக்கு ஒரு செய்தி ஒன்று வருதுங்க. ரெண்டாவது, வழக்கமாக சில அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அதாங்க திமுக ஆதரவு நடுநிலை விமர்சகர்கள், புரியுது இல்லையா? திமுக ஆதரவு நடுநிலை விமர்சகர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்களுடைய வாய்ஸே இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்ககிட்ட பேசும்போது என்னையா நடந்துரும் போல இருக்கே, அதை நோக்கி தான் போகிற மாதிரி தெரியுது, இப்போ நம்ம விசாரித்து பார்த்தாலும் அப்படி தான் செய்தி வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய டோனே அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இது வெறுமனே சும்மா எக்ஸ்ட்ரா 4 சீட்டுக்காக 3 சீட்டுக்காக 5 சீட்டுக்காக போடப்படுகிற சண்டை அல்ல. அப்படி ஒரு 3 சீட்டு 4 சீட்டுக்காக தான் சண்டை போடணும் அப்படின்னா இவ்வளோ யூட்டன் போட்டு டேபிளை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அதற்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்குதுப்பா அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய தகவல். ரைட்டு, இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம் 2 நாளாக மாணிக்கம் தாக்கூர் போட்டு திமுகவை கும்முன்னு கும்மிட்டு இருந்தார். வெடிச்சிருச்சு, பெரிய அளவில் பெரிய பிரச்சனையை வெடிச்சிருச்சு. அதில் நல்லா எரியிற தீயில இன்னும் நல்லா பெட்ரோலை ஊற்றுற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கல்ல, 5000 ரூபா கொடுத்தாலும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. அதாவது RS பாரதி அவர்களுக்கு பதிலடி. அவர் சொன்னார்ல, நாங்கள் தான் 5000 ரூபா ஸ்கீம் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே பாருங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் யாரும் கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதிலடி இவங்க கொடுக்குறாங்க. 5000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை. கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அப்போ அந்த கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சு தொடர்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் நிற்கிது. இந்த நிலையில் திமுக சும்மா இருக்குமா? இரிட்டேட் ஆகுமா? ஆகாதா? கடுப்பாகும் இல்லை? கடுப்பானா அவங்க யாரை பிடிச்சி கடிப்பாங்க? காங்கிரஸில் யார் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளோ, யார் அவங்களுடைய கைக்குள்ளே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கள தானே பிடிப்பாங்க. நம்ம செல்வ பெருந்தகை அவரை பிடிச்சி என்னையோ நடக்குதுங்க, என்ன நடக்குது, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, உச்சகட்டமாக எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது, ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் செட் ஆகி கூட்டணி வச்சா கூட விளங்காது அப்படிங்கிற ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்குது, ஏதாச்சும் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா என்னன்னு தெரியல. இங்கிருந்து திடீர்னு டெல்லிக்கு போகிறார் செல்வ பெருந்தகை, டெல்லியில் சென்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திப்பு அப்படின்ட்டுலாம் செய்தி வந்துச்சு. டெல்லிக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை பெங்களூருக்கு. பெங்களூரில் தான் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் அவர் டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வர, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவரும் கிளம்பி போயிட்டாரு. போகும்போது இவர்கிட்ட கேட்குறாங்க, மாணிக்கம் தாக்கூர்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு என்னங்க? அதான் அந்த விஷயமா தான் நான் இப்போ போயிட்டுருக்கிறேன், அதை பற்றி நான் போய் சொல்கிறது தான் போயிட்டுருக்கிறேன். கூட்டணியை பற்றி வெளியே பேச வேணான்னு சொல்லி அவ்வளோ தூரம் கண்டிஷனாக சொல்லி அனுப்பிச்சியும் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ போயிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யாரை சமாளிக்கிறதுக்கு சொல்கிறாருன்னு தெரில. அங்கே போயிட்டு இப்போ மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, மதுரையில் நடந்த மீட்டிங்கில் அவங்களுடைய செயற்குழு நிர்வாகிகள்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயம் ஒத்துக்கலைன்னா கூட்டணி நமக்கு தேவையில்லை, ஒத்துக்கிட்டாதான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணணுன்ட்டு இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுவும் கார்கேக்கு தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ இவர் பின்னாடியே ஓடுறாரு செல்வ பெருந்தகை கார்கே அவர்களை பார்க்க. போயிட்டு மீட் பண்ணி என்ன பேசியிருக்க முடியும்? என்ன பேசியிருப்பாங்க? மேக்சிமம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீயும் பார்த்துட்டு தானே இருக்கிற. இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது? உண்மையிலேயே மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் அவங்களா தன்னை போல தான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்களா?
இல்லை ராகுல் காந்தி சொல்லி தான் பேசுகிறாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆளே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி சொல்லி தான் இவங்க இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு பாய்ந்த மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் திமுகவை சமாளிக்கிறதுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பிடிச்சி நசுக்காமல் இருக்கிறதுக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கை நான் போட்டு வந்தேன், சொல்லி வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு மெயின்டைன் பண்ணாதாங்க என் கௌரவம் தப்பிக்கும் அப்படின்னு ஒரு வேலை ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வந்திருக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் உடைய இந்த திமுக மீதான தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ராகுல் தான் இருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. எப்படி உறுதியாகிவிட்டது? திமுகவை அதை உறுதி செய்து கொண்டது. திமுக ஆட்களே அதை உறுதி பண்ணிட்டதுனால தான் கடந்த 2-3 நாட்களாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆட்களை மட்டும் திட்டுவாங்க. இவங்க பிஜேபியுடைய பி டீமாக செயல்படுறாங்க, ஆட்சியில் பங்குலாம் கேட்குறாங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய பி டீமாக இவங்க செயல்பட்டு இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி தான் திமுகவுடைய ரைட்டப்புகள்லாம் வரும். ஆனால் இப்போ என்ன வராதுன்னு தெரியுமா? காங்கிரஸை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தெரியுது, இந்த ஆள்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான், இந்த ஆள்லாம் பேச விட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கிறாப்புல. நாங்கள் பாரு இத்தனை நாள் வந்து அன்பு சகோதரர் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் நாங்களும் பப்புன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் ஃபேஸ்புக், ட்விட்டர் அங்கே இங்கன்னு சொல்லி ஆதரவாளர்களும் சும்மா யாரும் இருக்கிறவங்க இல்லை, கொஞ்சம் நல்லாவே தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள், எம்பிகளோடு அல்லது வந்து கொஞ்சம் முக்கியமான ஆட்களோடு தொடர்பில் இருந்து அவங்க சொல்கிறத கேட்டு எழுதக்கூடிய ஆட்களே கடுமையாக ராகுல் காந்தியவே அட்டாக் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த கூட்டணி எதை நோக்கி போயிட்டு இருக்குது? இப்போ நான் சொன்ன 90% உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டிவிகே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் இப்போ கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களாக கூட மறைமுகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இன்னொரு பக்கம் சோர்ஸ் 2 சோர்ஸ் 3ன்னு சொன்னல, இன்னொரு திசையிலேருந்து வரக்கூடிய சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசி முயற்சி. அது என்ன கடைசி முயற்சி? இப்போ பழம் நழுவி விட்டது, அந்த பக்கம் போய் விழுறதுக்கு முன்னாடி கை நழுவி விட்டது இல்லையா, அது போய் அப்படி விழுறதுக்கு முன்னாடி கடைசி முயற்சியாக இந்த ஜூனியர்களெல்லாம் விட்டுட்டு சிதம்பரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், பீட்டர் அல்போன்ஸ் 3 பேரும் முரட்டுத்தனமான திமுகவுடைய ஆதரவாளர்கள், அதாவது திமுக கூட்டணி தான் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன் இப்போ திமுக கூட்டணி தொடர்ந்தே ஆகணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, டிவிகே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா முக்கிய முகங்களாக அப்போ காங்கிரஸில் யார் பார்க்கப்படுவாங்க? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த இவர் மாணிக்கம் தாக்கூர், ஏன்னா இவங்கெல்லாம் தானே இப்போ பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களுக்கான இமேஜ் தான் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் டிஎம்கே கூட்டணியிலே மெயின்டைன் பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் நம்ம சீனியர்ஸுடைய கௌரவம், இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை, நம்மளுடைய மானம் மரியாதை நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த இடத்துல இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்போது திமுகவோட தொடர்வதே நல்லது அப்படிங்கிற ஆங்கிளில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ராகுல் கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, ஏன்னா ராகுலே வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல, டைரெக்டாக நம்ம சோனியா காந்தி அவர்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே சபரீசன் அவர்கள் மூலமாக ராகுல் காந்தி கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க, கனிமொழி அவர்கள் மூலமாக ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க, எதுவுமே எடுபடலை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு தடவை கனிமொழி அவர்கள் போய் ராகுலை மீட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்பயும் ராகுல் வந்து என்கிட்ட பேசாதீங்க, நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம், அங்கே பேசிக்கங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. இந்த சூழலில் திமுக சார்பில்னு கூட எடுத்துக்கலாம், கடைசி முயற்சியாக இந்த சீனியர்ஸ் சிதம்பரம், திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் பீட்டர் அல்போன்ஸ், இவங்க போயிட்டு சோனியா காந்தி அவர்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த விஷயத்த அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வேணாம், கூட்டணியை உடச்சிக்க வேணாம், இது நம்ம வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்துகிட்டு வர கூட்டணி, இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டிய கூட்டணி, அதனால் நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு, அதாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த 25 சீட் கொடுத்தாங்களா, அந்த 28லேருந்து 30 வரைக்கும் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு 30ன்னு கூட முடிச்சிக்கலாம், பார்த்து பேசி முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூலமாக அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்கல்ல, முடிச்சிக்கலாம் அப்படின்ற ரூட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடைசி முயற்சியாக இந்த சீனியர்கள் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ 2 டீம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, நமக்கு புரியுதா? ஒன்று ராகுல் அண்ட் யங்ஸ்டர்ஸ், இவங்க கம்ப்ளீட்டாக போகணுன்ற மைண்ட் செட்டு. ராகுல் கொஞ்சம் அப்படியே நின்று பார்க்குறாப்புல, ஆட்சியில் பங்குன்ற ரேஞ்சுக்கு இறங்கி வந்தால் பார்த்துக்கலாம், திமுக கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை விட ராகுல் காந்தி முக்கியமாக பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, ஆட்சியில் பங்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூட செகண்டரி, ப்ளஸ் உள்ளாட்சி. இந்த உள்ளாட்சி தாங்க முக்கியமான பாயிண்ட்டாக இன்றைக்கி காங்கிரஸ்காரங்களால் பார்க்கப்படுது. ஏன்னா அதிகப்படியாக பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு, கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, வார்டு கவுன்சிலரு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா சேர்மேனு, 1-2 மேயரு, இப்படிலாம் இவங்க பரவி
வில்லேஜ்கள்லையும் சரி, நகரங்கள்லையும் சரி, பேரூராட்சிகள்லையும் சரி, இங்கெல்லாம் அவங்க பதவியில் இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்போ தான் அந்த கட்சியுடைய கீழ்மட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஊருக்கு ஊர் 50 பேர் 100 பேர் அங்கே கூடி அந்த கட்சிக்காரங்க வேலை செய்கிற அந்த ஒரு பேட்டர்னே அங்கே அப்போ தான் கிரியேட் ஆகும். திமுக திட்டமிட்டு அல்லது ரொம்ப கால்குலேட்டிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கூட்டணி கட்சிகள் அந்த வேறு அளவு அந்த என்ன சொல்கிறது, கிராஸ் ரூட் லெவலில் ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கிற அந்த விஷயத்தை ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துப்பாங்க. போன இதுலலாம் பார்த்தோமே, கதறிட்டார்ல எங்கள் தோழர் திருமாவளவன்லாம். அதில் விசிகால் இருக்கக்கூடிய சில பேர்லாம் ஜெயிச்ச கவுன்சிலர் பதவியெல்லாம் கூட புடுங்கிட்டாங்கல்ல. அப்போ போயிட்டு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சார். ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா என் மான மரியாதைலாம் போதுன்னு சொன்னார்ல. அந்த அளவுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கூட்டணி கட்சிகளை டம்மியாகவே வச்சுருப்பாங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே வச்ச டிமாண்டுன்னு நம்ம கேள்விப்படுறது என்னது, 20% உள்ளாட்சியில் எங்களுக்கு ஒதுக்கீடு எழுதி கொடுத்துருக்கு. எல்லாமே வாய் வார்த்தைலாம் கிடையாது. 2026 40 சீட்டில் 30 சீட்டாக கூட ஒத்துக்கலாம் ஆட்சியில் பங்குன்னு சொன்னால். ஆனால் 20% உள்ளாட்சியில், 2029 15 சீட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்துக்காங்க, நம்ம அடுத்து பேசலாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி ராகுல் காந்தி ஏற்கனவே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டதுனால இப்போ இந்த 3 ஸ்டேஜையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வைக்க முடியுமா? சோனியா காந்தி அவர்கள்கிட்ட பேசி இந்த சீனியர்கள் உள்ளாட்சி பற்றி பெருசாக எதுவும் பேசிக்காதீங்க, அல்லது இவங்க 20% கேட்குறாங்களா, அவங்க ஒரு 15% கொடுக்குறன்னு ஒத்துக்கிறாங்களா, சம்திங் திமுக ஏதோ ஒரு வகையில் இறங்கி வந்தானே ஆகணும். கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. 29 ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் எழுத்துப்பூர்வமாக ஒரு 12 சீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சமரசம் கொண்டு வந்து சேர்ந்தே நின்றுலாம், இந்த வாட்டி கூட்டணி உடைய வேண்டாம் அப்படிங்கிற அந்த முயற்சி போயிட்டு இருக்குது இல்லையா. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடத்துல இப்போ அந்த கூட்டணி இருக்குது. இந்த சூழலில் தான் திமுக திட்டமிட்டே இந்த பேச்சுவார்த்தையை டிலே பண்ணுறாங்க. ஏன் டிலே பண்ணுறாங்க? ஏன் அப்படின்னா இது 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 இப்படி பார்க்கணும். அதாவது இந்த கூட்டணி வெறும் 3 சீட்டுக்காக 4 சீட்டுக்காக 5 சீட்டுக்காக எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நடக்கிற சண்டை இல்லை. அதுக்கும் மேலேன்னு நான் சொன்னேன்ல, காங்கிரஸ் வழக்கமாக இந்த மாதிரி தேர்தல் அறிவிப்பதற்கு 100 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் பேச்சுவார்த்தை குழு போடுறது அப்படிங்கிறது அவங்க பேட்டர்ன்லேயே அவங்க பண்ண மாட்டாங்களாம் வழக்கமாக. ஆனால் இந்த முறை கிறிஸ் ஜோர்டான்கிறவர்களுடைய தலைமையில் எத்தனை நாள் ஆச்சு போட்டு? 80 நாள் கிட்ட ஆக போகுது. நமக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார், 70 நாள் ஆச்சுங்க நாங்கள் போட்டு ஒரு குழு அமைச்சு, எங்களை கண்டுக்கவும் இல்லை, எங்களை கூப்பிட்டு பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்களா, அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்கல்ல. அப்போது கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பதற்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை குழு காங்கிரஸ் போடுறாங்க அப்படின்னா வெறும் 3 சீட் 4 சீட்டுக்காக வாய்ப்பு இல்லை. அப்போ ரொம்ப பெருசாக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் திமுக இன்டென்ஷனல் என்ன பண்ணுறாங்க, 22ஆம் தேதி தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம். எப்போ? February 22. அப்படின்னும் போது கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ராக் பண்ணி அந்த ஏர்ஜில் அதுக்குள்ளே இன்னும் 2-3 அனௌன்ஸ்மெண்ட், இப்போ 5000 அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இன்னும் ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து, பார் நீ வரலனாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம், நீ வந்தினா பயங்கரமாக ஜெயிக்கலாம், கம்மி சீட்டாக இருந்தாலும் 25 இடத்துல நீனா 20 எம்எல்ஏ ஜெயிப்ப, வேணுமா வேணாவா அப்படிங்கிற மாதிரியான இடத்த நோக்கி காங்கிரஸ் நிறுத்திடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தான் டிஎம்கே அதை டிலே பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ நாளைக்கு இவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை சரியாக போகாத பட்சத்தில், அது பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு சாலிடான ரீசன் தேவைப்படும்ல. அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் குழு போட்டு 3 மாதம் எங்களை அவமானப்படுத்தினாங்க, எங்களை அசிங்கப்படுத்தினாங்க, இப்படி எல்லா ரீசன்ஸையும் காங்கிரஸால் அடுக்க முடியும். இதை நோக்கி இது போயிட்டு இருக்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இன்னொரு சைடு விஜய் கிட்டையும் பேச்சுவார்த்தை மறைமுகமாக காங்கிரஸ் நடத்தி கொண்டிருக்குது. விஜய் கிட்டனா விஜய் தரப்பு கிட்ட. ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் மேலேயும் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு, எரிஞ்சு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது அவர் சைட்ல இருந்து அவங்க என்ன, நீ திமுக கிட்ட 20% கேட்டுருக்கிற, 40% உள்ளாட்சியில் திமுக கிட்ட 2 மினிஸ்டர் கேட்குற, நாங்கள் 6 மினிஸ்டர் வரைக்கும் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் அடுத்து நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மேக்சிமம் தொகுதி 25 தொகுதியில் காங்கிரஸ், 15 தொகுதியில் டிவிகே, அது போக இப்போ இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 70 தொகுதிக்கு மேலே காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி டிவிக்கே அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய ஆஃபரை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படின்னும் போது இந்த ஹோப்ஸை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக திமுகவை இறங்கி அடிக்கிறது அப்படிங்கிற வேலையை இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் உள்ளாட்சியுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய அந்த கூட்டம் நடந்துச்சுல்ல, அந்த செயற்குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசுகிற இன்னொருத்தர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார், திமுக காரன் நம்மளை தோக்கடிக்கிறதுக்காகவே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கூட்டணியே இன்னும் சேரல. சேர்றதுக்கு முன்னாடியே
எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டிவிக்கு தம்பிங்க பசங்க இளைஞர்கள் எல்லாமே ஒரு 100 பேர் 200 பேர் அண்ணே நம்ம வேலை செய்வோம்னே, உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம்னே அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போது இது இயற்கை கூட்டணியாக அமையும். நம்ம டிவிகே கூட போனோமோ அப்படின்னா, ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் பெருசாக சாதிக்க முடியலனா கூட அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு களத்தில் கிரவுண்ட் லெவலில் நம்மளை இன்னும் கட்டமைப்பாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, இன்னும் பல உள்ளாட்சிகளில் பொறுப்புகள் பதவிகள் நம்ம வாங்குறதுக்கு டிவிக்கே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது இதுதான் கட்சியுடைய நீண்டகால வளர்ச்சிக்கு பயன் தரும். வெறும் ஒரு 12 பேர் 10 பேர் ரிப்பீட்டடாக வந்தவங்களே திரும்ப திரும்ப எம்எல்ஏவாவோ எம்பியாவோ வந்துட்டு இருக்கிறதுனால அந்த 12 பேரை தவிர கட்சியில் இருக்கிற மற்ற யாருக்கு என்ன பயன்? அப்போது கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை தனியாகவும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்கள் அண்ட் கேடர்ஸ் தனியாகவும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்கல்ல. வாழ்றதே அவங்க மட்டும்தான். அந்த 10 பேர் 12 பேர் திமுகவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்வாங்க. மற்ற யாருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வருது இல்லை, அதை உடைக்கணும். அப்போ என்ன ஆகும்? அது போக திமுக கூட கூட்டணியில் தொடர்ந்தா தேர்தலுக்கு தேர்தல் நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் குறைப்பாங்க, நம்மளுடைய சீட்டையும் குறைப்பாங்க, நம்மளுக்கு கட்டமைப்புலையும் உள்ளாட்சியிலையும் பெரிய அதிகாரம் இல்லாமல் நம்மளை வீக்கன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கட்சியே இல்லாமல் போயிடுவோம்ல. பிஜேபி எதிர்ப்பு அதில் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்ற அடையாளத்தையும் அவங்க ஓன் பண்ணிப்பாங்க. அந்த அடையாளமும் நமக்கு இல்லாமல் பண்ணுறாங்க. அல்லது அந்த அடையாளத்தில் அவங்களுடைய நிழலுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற இடத்த நோக்கி கொண்டு போவாங்க. அப்படிலாம் கிடையாது. பிஜேபி எதிர்ப்புனா நம்ம தான் தெரிகிற முகமாக முதல் முகமாக இருக்கணும். இவ்வளோ விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெரிய அளவில் இன்னொரு நகர்வுகள் நடந்துட்டு இருக்குது. பார்க்கலாம். இதில் இந்த யங்ஸ்டர்ஸ், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சில எம்பிக்கள் இவங்களுடைய குரல் ஜெயிக்குதா, அல்லது ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுபோக செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் மற்றும் சில மூத்தவர்கள் சோனியா காந்தி மூலமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுடைய முயற்சி ஜெயிக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.